ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ஹெல்த்தியான சுவையான முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்படி தாங்க இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டு கூட அப்படியே நெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு பூண்டும் விளக்கெண்ணெய் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். இது விளக்கெண்ணெய் சேர்த்தது ரொம்ப நல்லது, வயிற்று சுத்தப்படுத்தும், ரொம்ப நல்லது உடம்புக்கும். இப்போ முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி, தக்காளி, அவ்வளோதாங்க. இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ குக்கரில் வச்சுட்டேன். குக்கரில் வச்சோம்னா ஒரே விசில் விட்டால் போதும். ஆல்ரெடி பருப்பு வேக வச்சு எடுத்துட்டோமா, இது ஒரு விசில் விட்டால் வெந்துடும். நீங்கள் சட்டியில் செய்கிறதுனால ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. மிளகாய் வேணும், நீங்கள் வர மிளகா, பச்சை மிளகா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் சாம்பார் பொடி போடுறங்காட்டி சாம்பார் பொடி காரமே போதும், அதனால் போடல. இப்போ தக்காளி போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இப்போ தக்காளி நல்லா வணங்கணுங்க. நல்லா வணங்கி நல்லா தொக்கு மாதிரி ஆகணும். சாம்பார் செஞ்சாலும் நீங்கள் எது செஞ்சாலும் அதான் டேஸ்ட் கொடுக்கும். இந்த புளி வச்சுருந்தேன் இல்லைங்களா, சின்ன லெமன் சைஸில், லெமன் இல்லைங்க, ஒரு நெல்லிக்காய் சைஸாக வரும். அதை கரைச்சி நாம் இப்போ இந்த பருப்பு தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதை கொஞ்சம் கடைஞ்சிக்கிறோம். பருப்பு துவரம் பருப்புங்காட்டி கொஞ்சம் கடைஞ்சிட்டோம்னா சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா தொக்கு மாதிரி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறீங்களா முருங்கைக்கீரை, அதை போட்டுக்கிறேங்க. போட்டு வதக்கிடணும். முருங்கைக்கீரையும் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ சாம்பார் பொடி போட்டுக்கிறேங்க. இது நான் வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பொடி வேணால் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி கொஞ்சம் வேணால் மிளகா பொடியும் கூட போட்டுக்கலாம். இப்போ பருப்பும் புளித்தண்ணி சேர்ந்து வச்சு இல்லைங்களா, அதை இதுக்குள்ளே ஊற்றிடுறேங்க. அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை சாம்பார். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உப்பு பார்த்துட்டு மூடி ஒரு விசில் விட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி பருப்பு வெந்துருச்சு, முருங்கைக்கீரை சீக்கிரம் வெந்துடும். அவ்வளோதாங்க. ஒரு விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா பார்க்குறக்கு? இங்கே பாருங்களேன், பார்க்குறக்கே டெம்ட் ஆகும். இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, இட்லிக்கு, எதுக்கு வேணால், தோசைக்கு, எதுக்கு வேணால் எடுத்துக்கலாங்க. ஹெல்த்தி ப்ளஸ் டேஸ்டி டிஷ்ஷு. முருங்கைக்கீரை பொரியலெல்லாம் ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. அப்போ இப்படி செஞ்சு கொடுத்திங்கன்னா கம்முன்னு சாப்பிட்டுக்குவாங்க, ஒன்றும் தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எது டவுட் இருந்தால் கமெண்ட் கேளுங்க. இதே மாதிரியே அடுத்த டைம் வேறு ஒரு கீரையை வச்சு எப்படி கீரை பருப்பு செய்கிறதுன்னு சொல்கிறேன். பாய்.